ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைட் சமையல். எல்லோருக்குமே சிக்கன் ரொம்ப பிடிக்கும். இந்த சிக்கனை வச்சு நல்ல மொறுமொறுப்பான சாஃப்டான சிக்கன் ஃபிங்கர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எலும்பில்லாத சிக்கன் எடுத்துக்கிறங்க. சிக்கனை எடுத்து ஃபிங்கர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பீஸையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறங்க. ஒரு பவுலில் கட் பண்ண சிக்கனை எடுத்துக்கிறங்க. தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு மிளகு, மிளகாய் தூள் சேர்க்கல, அதனால காரத்துக்காக மிளகு தூள் சேர்த்துக்கிறங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, வாசனைக்காக கரம் மசாலா பொடி. இது கூட 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறங்க. மசாலா சிக்கன்ல நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து 2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் 2 முட்டையை உடைச்சு எடுத்துக்கிறங்க. இதை நல்லா கலக்கி எடுத்துக்கிறங்க. பிரெட் கிராம்ஸ் 2 கப் அளவு, 1 மணி நேரம் ஊற வச்ச சிக்கனோட மசாலா தடவி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கனை எடுத்து நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவில் புரட்டி எடுத்துக்கிறங்க. பக்கத்தில் உள்ள முட்டையிலையும் சிக்கனை நல்லா நனைச்சி எடுத்து அப்படியே பிரெட் கிராம்ஸில் போட்டு கோட் பண்ணி எடுத்துக்கிறங்க. இதே போல் எல்லா சிக்கன் பீசஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறங்க. இனி சிக்கன் ஃபிங்கரை பொரிச்சு எடுக்கிறதாம். வாணல்ல எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் மிதமான சூட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் ஃபிங்கரை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்ல சூப்பரான சுவையான குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கிற மாதிரி சிக்கன் ஃபிங்கர் ரெடி. இதே போல் எல்லா பேட்சையும் பொரிச்சு எடுத்துக்கிறங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிரைட் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.